அனைவருக்கும் வணக்கம். ஹிந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியின் சார்பாக வாசகர் மன்றம் சார்பாகவும் இன்று என்ன புத்தகத்தை விமர்சனம் பார்க்க போகிறோம்னா வாய்க்கால் மீன்கள். இது வே இறையன்பு சார் எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காதல் கதை, கவிதை வடிவில் எழுதியிருப்பார். இந்த கதையை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு படத்தில் ஸ்டார்டிங் பார்க்குற மாதிரி ஆரம்பித்து இது முடியும் போது ஒரு படத்தோட கடைசி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். இதுக்கு நடுவில் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காட்சிகளும் உங்களை அழுக வைக்கலாம். மேபி முதல்ல இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தில் என்ன ஆரம்பிப்பார்னா, ஒரு கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படியே ஆரம்பிச்சுட்டு அங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சு, அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, அந்த ஊருக்கே அது எப்படி தனித்தன்மையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பில்டிங் என்ன அப்படின்னு சொல்லுவார். அந்த பில்டிங்க்கு வேலை செய்கிற ஒரு மனிதனாக தான் இந்த புத்தகத்தில் இருக்க கதாபாத்திரத்தில் இருக்க கதாநாயகன் வருவார். முதல்ல அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவார். அந்த பில்டிங்கில் இருக்க அந்த ரூமை பற்றி வர்ணிக்கும் போது காற்று கூட உள்ளே வரதுக்கு அஞ்சத்தனம் பார்க்குற மாதிரி இருக்கிற ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் பருமனாக இருக்கிற ஆட்கள் கூட அந்த கதவுக்குள்ளே வர முடியாது, சைடு பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பில்டிங் வேறு எதுவும் கிடையாது, அந்த ஊரோட வங்கி. அந்த வங்கியோட மேலாளராகத்தான் இந்த கதையில் இருக்க நாயகன் அவர் வருவார். அவனுக்கு அவனுக்கு எதுவுமேலாம் ஈர்ப்பு இருந்துச்சு, அவன் எப்படிலாம் தன்னோட வாழ்க்கையை கழிச்சான், அவன் என்ன மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்படி சொல்லும்போது அவனுக்கு கவிதை மீதும் இசையின் மீதும் அதீத ஈடுபாடும் அன்பும் இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவார். அப்பா தீபாவளிக்கு பட்டாசு அந்த தாசன் தான் அவன் என்ன பண்ணுவான், போய் புத்தகங்களை வாங்கிட்டு வருவான். பட்டாடை எடுக்கிறதுக்கோசரம் பணம் கொடுத்தாங்கன்னா அதில் போயிட்டு இசை பெட்டியில் இருக்க அந்த டேப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த இசை மீதும் அந்த புத்தகத்தின் மீதும் அவனுக்கு காதல் இருந்தது. குறிப்பாக காதல் கவிதைகளோ கவிதை புத்தகங்கள் மீது அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்துச்சு. அப்படி அந்த இளைஞன் அவன் உள்ளே வரான். அந்த உள்ளே வரும்போது அவன் அந்த வேலையை எவ்வளோ ரசித்து செய்யும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவார். எல்லாரும் 5 மணிக்கு வேலை முடியுதுன்னா 4:30 மணிக்கே கிளம்பலான்னு ரெடியாகிற இருக்கிற காலத்தில் அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு இருப்பான். இன்னொன்று அவனுக்கு வர கடிதங்களாக ரசனையோட படிப்பான். ஏன்னா அவன் கவிதை புத்தகங்கள் வாசிக்கிறதுனால எல்லா கடிதங்களும் ரசனையோட படிப்பான். அப்படி அவன் முதல் நாள் அந்த வீட்டு மொட்டை மாடியில் இருந்து தான் அவனோட மீதி நாட்களை கழிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அப்படி நினைக்கும் போது எதிர்த்த வீட்டில் ஒரு தாவணி ஆடின திசை தெரியும். அதை அவன் பெரிதும் கண்டுகொள்ள மாட்டான், விட்டுருவான். ஒரு 2-3 நாட்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு நாள் அவன் குளிச்சுட்டு ஜன்னல் கிட்ட நின்று தலை தவிட்டிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாடிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும், ஒரு பெண்ணனோட சிரிப்பு சத்தம் கேட்கும். அவன் யாரா அப்படின்னு தேடுவான். எதிர்த்த வீட்டில் இருந்தால் வந்திருக்கும். அப்பயும் அதை பெரிது கொள்ளாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனோட நாட்கள் போயிட்டு இருக்கும்போது அதில் என்ன சொல்லியிருப்பார்னா, அவனோட உணவுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கும்போது அந்த ஊர் ஒரு கிராமப்புறம், பெரும் ஒரு நகர் மாதிரி இல்லை. ஸோ இங்கே இருக்க மாதிரி ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்காது. அப்படிங்கும்போது ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அந்த டீ கடையில் மட்டும்தான் அவனுக்கு உணவு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பெரும்பாலான மக்கள் ஒரு வேளை டீ குடிப்பாங்க, இல்லை 2 வேளை டீ குடிப்பாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த டீ கடையில் இருந்தால் அவனுக்கு உணவு வந்துட்டு இருந்துச்சு. அந்த உணவையும் அவர் எப்படி சொல்கிறான்னா, பசியில் இருந்தவனுக்கு தேவாமிர்தம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவன் சமைச்சு சாப்பிடக்கூடிய நிலைமையிலும் இல்லை. அவனுக்கு அது தெரியாத பட்சத்தில் அந்த கடையில் இருந்தால் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஒரு ஆசிரியர் அவன் வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு வரும்போது அவன் சாப்பிட்டு இருக்கும்போது, வாங்க ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அவர் கேட்குறாரு, உணவு எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், பரவாயில்ல, குறை சொல்லுவ அளவுக்கு மோசமாக இருக்காது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், நானும் உங்களை மாதிரி இளமை பருவத்தில் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன், எனக்கும் இந்த மாதிரி உணவு பிரச்சனை நிறையா இருந்துச்சு, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஃபஸ்ட்டு எடுத்தனையும் நம்ம சரி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேண்டாம் ஐயா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவர் இல்லை, நீங்கள் வற்புறுத்தி ரொம்ப பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து உணவு வரும், உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவனும் அன்னைக்கு போயிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு அன்றைக்கி மதியானம் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கோசரம் பழங்களும் புத்தகங்களும் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு நினைவில் இருக்குது. ஆனாலும் அதை அவன் பெரிதும் கண்டுகொள்ளாமல் அந்த வீட்டுக்கிட்ட போகிறான். போயிட்டு அந்த வாசலில் போய் நின்றுட்டு உள்ளே போகலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன தயக்கத்தோடய அந்த வாசலில் அவன் நின்றுட்டு இருக்கான். அப்புறமேட்டு டக்குன்னு அவர் வெளியே அங்கேருந்து அவர் உள்ளே இருந்து அவர் வெளியே வர்றாரு. ஐயா வாங்க தம்பி அப்படின்ட்டு வர்றாரு. இவன் பார்த்தோன்னே ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த செருப்பை கழட்டிட்டு உள்ள வாசல்படி ஏறி அங்கே போய் அந்த சோஃபாவில் உட்காடுறான். சோஃபாவோ மேசைகளோ அதில் உட்காரும்போது அவன் கண்கள் அவனையே அறியாமல் அங்கே மீதி இருக்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு தேடுது. அப்போ அவராக அதை அறிஞ்சுக்கிட்ட மாதிரி அவராக சொல்கிறாரு, பொண்ணும் பையனும் கோயிலுக்கு போயிருக்காங்க சார், வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணு உள்ளே வருவாங்க. அப்பா அம்மாவுக்கு என்னங்கம்மா பிரசாதம்
அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கொடுப்பாங்க. அப்போ அந்த ஐயா என்ன சொல்லுவார்னா, நீங்கள் சாருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார். பின்பு அதுக்கப்புறம் ஒரு சிறிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சாப்பிட போவாங்க. சாப்பிட போகும்போது அவர் அந்த அப்பா என்ன சொல்லுவார்னா, என் பொண்ணும் டிகிரி முடிச்சிருக்காங்க, அவளுக்கும் உங்களை மாதிரி வங்கியில் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, ஏதோ சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, இவனுக்கு தெரிஞ்ச புத்தகங்கள் சொல்லுவா, அவளுக்கு ஆங்கிலம் வராது அப்படின்னா ஆங்கில புத்தகங்கள்லாம் குறிப்பெடுத்து கொடுத்துட்டு வருவான். அவன் வந்துட்டு சரிங்க இதில் இருக்குது ஏதோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்பா. அப்போ இவனும் சரின்ட்டு அந்த புத்தகங்கள்லாம் அவட்ட கொடுத்துட்டு இவனும் வந்துடுவான். அடுத்த நாள் அந்த புத்தகங்களை கொண்டு போய் அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறமேட்டு தினமும் அந்த வீட்டில் இருந்து இவனுக்கு உணவு வந்துடும். இது ஒரு நல்ல நட்பு அவங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த நட்பு எந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு அவன் மீது எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக இதில் அவர் சொல்லியிருப்பார். என்னன்னா, அவன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எல்லா விஷயம் ஒரு சாப்பாடு வருதுன்னா அது எல்லாமே நமக்கு பிடிச்சதா இருக்காது. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வேண்டாம் இது கம்மியாக சாப்பிடணும்னு வச்சு வைப்போம்ல, அப்படி கம்மியாக சாப்பிட்டது எல்லாமே அடுத்த நாள் கொடுக்கும்போது வேற எதையோ கொடுக்கும்போது அதை கம்மியாகவும் அதிகமாக சாப்பிட்டது அதிகமாகவும் வச்சு கொடுக்குற அளவுக்கு அந்த நட்பு இருந்துச்சு. ஊருக்குள்ளே 2 பேருமே நல்ல நட்புகளோடு தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்க வேலையில ஒரு நாள் இவனுக்கு என்ன புலன்பட்டுச்சுன்னா, அந்த பெண்ணோட நடையிலும் அந்த பெண்ணோட பழகிற முறையிலும் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு இவனுக்கு ஒரு இது தோணுச்சு. இவனுக்கும் அந்த பெண் மீது ஒரு ரசனையும் இந்த பெண் மீது ஒரு காதலும் இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த பெண்கிட்ட இருந்து வந்தது இவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. இவன் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அந்த பொண்ணுக்கு தப்பான விஷயம் நம்ம சொல்லிட்டோமோ, தப்பான மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. இவனுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நைட் அந்த தூங்குறதே இல்லாமல் இவனோட தூக்கங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு மூட்டைப்பூச்சி நிறையா இருக்க கட்டலில் படுத்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஜன்னல் நீக்கி இருந்தாலும் காற்று வரல, மின்விசிறி ஒன்றாலுமே காற்று வரல. வேலைக்கு போனாலுமே எப்படா அந்த வேலை முடியும், அந்த விஷயத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். என்ன இவ்வளோ தூக்கமே வரல, நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பெண்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்புவான். அந்த பெண்கிட்டே போய் கேட்பான். இந்த மாதிரி கேட்கறதுக்கு கூட அவன் யோசிப்பான், நம்ம ஏதோ பண்ணிட்டோமா அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். அவன் கொடுத்த புத்தகங்கள்லாம் அவன் எப்பயாவது படித்த, அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு காதல் கவிதையை அவன் குறிப்பெடுத்து வச்சிருப்பான். அது ஒரு அருமையான காதல் கவிதை, நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அது குறிப்பெடுத்து வச்சிருப்பான். அது என்ன பண்ணலாம், அந்த இதில் புக்குக்குள்ளே வச்சு கொடுக்கும்போது அந்த பெண்கிட்ட போயிடும். ஒருவேளை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெண்கிட்ட போய் கேட்பான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புக் கொடுத்தல, அதில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் ஒரு கவிதை எழுதியிருக்கும், அந்த பேப்பரை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு. அவளுக்கு ஒருவேளை இது நமக்கு தான் எழுதணும்னு சொல்லுவான் போல அப்படின்னு அவள் ஏக்கத்தோடையே உள்ளே போய் அதை எடுத்துட்டு செவந்த கண்ணோட அவள் வெளியே கேட்குறா, இந்தாங்க அப்படிங்கும்போது இது உங்கள் கவிதையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை என்னோட கவிதை இல்லைங்க, நான் இதை படிச்சதில் பிடிச்சதுன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். அப்புறம் அவள் திருப்பி கேட்குறா, இது எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தில் தவறுதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்படியே அவள் கண்கள்லாம் செவந்து ஒரு மாதிரி அழுகிற தன்மையெல்லாம் சரி ஓகேங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இவன் வந்ததுக்கப்புறமேட்டு இவனுக்கு ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துடும் போது ரொம்பவுமே அவதிப்படுவான். அப்போ அவதிப்படும் போது அங்கே இருக்கவங்க அந்த ஆசிரியர் கூட்டு மருத்துவரை கூட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாவடு கொடுக்கறது, துளசி தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இருந்தாலும் இவனுக்கு என்னன்னா ஒரு மாதிரி இவனுக்கு மனசு ஓடிட்டு இருக்கும். இவன் பெரும்பான்மை எப்பேற்பட்ட இவனோட ரசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே தூரத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அழகா இருக்கும். பக்கத்தில் போகும்போது அது நமக்கே ஒரு மாதிரி பிடிக்காம போயிருமோ அப்படிங்கிற அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த சமயத்தில் தான் அவனுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதவி மாற்றம் வரும். அதனால் அவன் வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ இவனுக்கும் அந்த பெண் மீது காதல் இருக்கும், அந்த பெண்ணுக்கும் இவன் மீது காதல் இருக்கும். அதை இவன் எப்படி அதை பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த குளத்தில் இருக்க நீரை ரசிக்கிறவங்க யாரும் அதுக்குள்ளே இறங்கி கலங்கத்தை உண்டாக்க நினைக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு தேன் கூட்டோட கட்டடக்கலையை ரசிக்கிற யாருமே அந்த தேனை இனிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கசப்பாக தான் பார்ப்பாங்க. பனி படர்ந்த மலைகள், அதாவது இந்த ஊட்டி இந்த மாதிரி மலைகள்லாம் பனி சுற்றி இருக்கும். அதெல்லாம் பள்ளத்தாக்கில் இருந்து, அதாவது கீழேருந்து பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். மேலே போகும்போது அதோட அழகு அவ்வளோ நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. இன்னொன்று கடற்கரையில் நிற்கும் போது அதோட அலைகள் காலில் படும்போது ரசிக்கிறவங்க கப்பலில் நடுக்கடலில் போகும்போது அந்த அலைகளை ரசிப்பதில்லை. ஸோ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தான் எல்லா விஷயங்களையுமே அழகாக தெரியும் அப்படின்னு அவன் நினைப்பான். அப்புறமேட்டு இந்த பதவி மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி அவன்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க ஒரு மாதிரி எதுவுமே பேசாத மாதிரி இருக்கும். 2 பேத்துக்குள்ளே ஒரு மௌனமாக இருப்பாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுனா, ஒரு நாள் அந்த பெண் இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு கடிதம் எழுதி அந்த புத்தகத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சரி பாங்க போயிட்டு வாங்க, அப்பப்போ கடிதங்கள் போடுங்க, இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சேர்ந்து அனுப்பிச்சுவாங்க. அந்த பொண்ணு அழுகையோட கண்ணில் பாரத்தோட அந்த புத்தகத்தை கொண்டு போய் அந்த டேபிள் மேசையில் இருக்கும்போது அது கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு கடிதம் வரும். அதை எடுத்து பார்க்கும்போது
என்னவளை நான் இன்னும் மறக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சுட்டு திருமணம் என்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொன்று தூரத்துலேருந்து ரசிக்கிற எதையுமே நம்ம பக்கத்தில் போனால் ரசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ திருமணத்திற்கு காதல் இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக தெரியும், திருமணத்துக்கு முன்னாங்க அது எல்லாமே குறைகளாக தெரியும். நாளை பின்ன ஒருவேளை இவரை போய் நம்ம வந்து நேசித்தோம் இல்லை இவளை போய் நம்ம நேசித்தோம் நினச்சாவே நம்ம அந்த காதல் இது பண்ணுற மாதிரி இதாகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கடையில் எல்லாருமே ஏன் ரசிக்கிறாங்கன்னா அதை வந்து கைப்பையில் போட்டு இல்லை கைக்குள்ளே எடுத்துகிட்டோ போக முடியாதனால தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் விலகி போகிறேன்னு நினைக்காத உன் நினைவுகளை எடுத்து போகிறேன், கல்லறைக்கு போகும்போது வரைக்குமே என்கிட்ட மிஞ்சி இருக்குது என்னோட நினைவுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். உன்னோட புகைப்படம் கூட நான் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா புகைப்படம் என்பது வெறும் உருவத்துக்கோசரம் மட்டும்தான் தவிர உள்ளத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் கண்கள் வந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், அவளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு சில வார்த்தைகள் அவளுக்கு புரியவே புரியாது. இந்த மாதிரி நான் உன்னை விட்டு கடந்து செல்ல நினைக்க வேண்டாம், உன்னோட நினைவுகளோட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த கடிதத்தை புரிந்தோ புரியாமையோ பாதி படிச்சு பாதி படிக்காம வர அழுகையோடவே அந்த கடிதத்தை மூடி வச்சிருப்பாரு. கடைசியாக சொல்லியிருப்பாரு, இப்ப புரியலன்னா என்ன, ஒரு நாள் வயதின் முதிர்ச்சி காரணமாக இந்த கடிதம் அவளுக்கு புரியும், அதுவரையும் இந்த கடிதம் அந்த மேசையில் கண்களை மூடி அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இது மொத்தமே ஒரு அழகிய காதல் கதையா இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுற காதலாம் அவன் எப்படி கடந்து போறான், என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது அவன் நினைச்சிருந்தா அந்த பெண் மீது திருமணம் செய்தாங்க, பெண்ணோட திருமணம் செய்திருக்கலாம், இல்லை திருமணம் செய்த காதல் மாறுபற்றும், உண்மையான நேசிச்சிருக்கேன் நான் அப்படிங்கிறனால அந்த விலகிலிருந்து அவன் எப்படி விலகி போகிறான் அப்படிங்கிற விஷயமா தான் இந்த வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இறையன்பு சார் சொல்லியிருப்பாரு. நன்றி.